கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன், திருமண நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜீவாத்துக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 20 அதிகாரம் 26 வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள். பாருங்க, ஏன் அந்த இடத்துல யூத ஜனங்கள் பெராக்காங்கிற இடத்துல கூடி ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம்? கர்த்தர் அற்புதங்களை செய்தார், எதிரிகளை வீழ்த்தினார், எதிரிகளிடத்திலிருந்து இருந்த ஆசீர்வாதங்களை பறித்து இவர்களுக்கு கொடுத்தார். அதனால் அவங்க ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், நன்றி செலுத்தினார்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நாளாய் மாறப்போகிறது. இன்றிலிருந்து எல்லா நாட்களும் கர்த்தரை துதிக்கிற நாளாய், ஸ்தோத்தரிக்கிற நாளாய், நன்றி செலுத்துகிற நாளாய் மாறப்போகுது. ஏனென்றால் கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதங்களை உங்களுக்கு தொடர்ந்து செய்ய போகிறார். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நன்றி செலுத்த தான் போகிறீங்க. உங்கள் வீட்டில் உட்காந்து, ஏசப்பா எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தீங்களே, இந்த வியாபாரத்தை கொடுத்தீங்களே, கடன் பிரச்சனையை மாற்றினீங்களே, நன்றி செலுத்த போகிறீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தந்தீங்களே, நன்றி செலுத்த போகிறீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தையை தந்தீங்களே, நன்றி செலுத்த போகிறீங்க. பணி மாற்றத்துக்கு எதிர்பார்த்தோமே, பணி மாற்றத்தை தந்தீரே என்று நன்றி செலுத்த போகிறீங்க. சரியா கேன்சர் நோய் வந்தது, அந்த வியாதியை ஒன்றும் இல்லாமல் சுகமாக்கினீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறீங்க. சரியா, எந்த வியாதி இருக்கலாம், எந்த பிரச்சனை இருக்கலாம், எந்த போராட்டம் இருக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்றப் போகிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நிமித்தம் நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து மனதார கர்த்தரை போற்ற போகிறீங்க. அதை தான் இனி நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் அதுதான். எல்லா பிரச்சனைகளையும் முடிய பண்ணி, எல்லா நெருக்கங்களையும் முடிய பண்ணி, தினமும் அதிக நேரம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மைமைப்படுத்தி அவரை நீங்கள் மேன்மைப்படுத்த போகிறீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் நடக்க போகிறது. இனி தீமை அதிகமாக நடந்து நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. எங்கள் வாழ்க்கை முழுசாக பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. எங்கள் வாழ்க்கை முழுசாக நன்மை தான் நடக்குது, கர்த்தர் நன்மை தான் செய்து கொண்டு இருக்கிறாங்கிறது தான் உங்களை நீ சாட்சியாக ஆண்டவர் எழுப்ப போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பெராக்காங்கிற இடத்துல கூடி கர்த்தருடைய ஜனங்கள் ஸ்தோத்திரம் பண்ணதை போல என் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தர் நன்மையை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க நீர் கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் எல்லா குடும்பத்தில் நடக்கட்டும். நாங்கள் பிறந்தது முதல் எங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் காணலையேன்னு யாரெல்லாம் கலங்கி கொண்டிருப்பாங்களோ அதிசயத்தை செய்யுங்க. வியாதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய முடியாமல் தடை இருக்கணும், வியாதி எடுத்து போடுங்க. ஆண்டவர், பிசாசின் போராட்டங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண முடியாமல் தடை இருக்கணும், தடையை கர்த்தர் உடைச்சி போட்டுருங்க. ஆண்டவரே, இன்னும் அப்பா ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகட்டும். சமாதானம் எல்லா குடும்பத்துக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் சமாதானம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி கூறத்தக்கதாய் கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கிற நாள். இந்த நாள் கர்த்தரை தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் ஸ்தோத்தரிப்பதற்கான, நன்றி செலுத்துவதற்கான நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற ஒரு விசேஷத்த நாள். நீர் அப்படி செய்து விட்டு நன்றி. எல்லாரும் நீர் ஆசீர்வதித்து விட்டு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.